சில ஹோலி புக்ஸில் எபிக்ஸில் நம்ம நாட்டு எபிக்ஸில் ஈவன் ஃபாரின் எபிக்ஸில் கூட என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் காட் வந்து விமெனை சூஸ் பண்ணி, அதாவது வெர்ஜின் விமெனை சூஸ் பண்ணி அவங்களுடைய வெர்ஜினிட்டி ஸ்பாயில் ஆகாமல் அவங்களுக்கு வந்து பேபிஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ரிலீஜியஸ் புக்ஸ்லேயே இருக்குது, எபிக்ஸில் இருக்குது, நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது, ஹிந்துவிசமில் இருக்குது, இன்னும் நீங்கள் கிரேக் எபிக்ஸில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கூட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் கற்பனை தான், இதெல்லாம் மனிதனுடைய கற்பனை தான் அப்படின்றத மறந்து அதை வந்து 100% நம்ம நம்புறதுக்கு கூட மனித சமுதாயம் வந்து தயாராக இருக்குது. ஐம் நாட் கிரிட்டிசைசிங் எனி ரிலீஜியன் ஆர் எனி ரிலீஜியஸ் ஸ்டோரி, பட் வாட் இட் லைக் டு ஸ்ட்ரெஸ் இஸ் இத்தனை கடவுள்களை உருவாக்குன மனுஷன் இத்தனை கதைகளையும் உருவாக்கியிருக்கிறான். அவன் உருவாக்கியிருக்கிறான், மனிதன் தான் உருவாக்கியிருக்கிறான்னு தெரிஞ்சும் கூட நம்ம வந்து அதை நம்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து சின்ன சின்ன குரூப்ஸில் தான் வந்து வாழும். ஈவன் சிம்பான்சிஸ் கூட 20 to 50 நம்பர்ஸ் தான் வந்து ஒன்றா இருக்கும். அதுக்கு மேலே வந்து அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதுங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அப்போ when there are problems என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், they will split into 2 or 3 groups and they will choose an alpha male as their leader. அந்த குரூப்ஸில் எப்போவுமே சிம்பான்சி குரூப்பில் ஒரு ஆல்ஃபா மேல் தான் வந்து லீடராக இருக்கும். ஸோ பிரச்சனை ப்ராப்ளம்ஸ்னு வர்றப்ப அந்த குரூப் வந்து ஸ்ப்ளிட் ஆகி they will choose a new alpha male as their leader to lead the group. ஆனால் ஒரு காலத்தில் என்ன நம்பினாங்க அப்படின்னு சொன்னால், 150% வரைக்கும் மனுஷங்களால் ஒன்றா வாழ முடியும், ஒரே குரூப்பாக வாழ முடியும். அப்படி அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தான் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, and they will split into groups அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்குள்ள சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு காமன் பிலீஃப் ஏதாவது ஒரு விஷயத்தில், அது ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலீஜனாக இருக்கலாம், எதுலையாவது ஒரு நம்பிக்கை, ஒரு மொத்தமான ஒரு பொதுவான நம்பிக்கை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பில்லியன்ஸாக இருக்கலாம், மில்லியன்ஸாக இருக்கலாம், அவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் கூட தே கேன் பி டுகெதர், அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் அப்படின்றத வந்து யுவல் நோவா ஹராரி பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இந்த ஸ்கில்லை வந்து மனுஷன் வளர்த்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வந்து மனுஷன் இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிறான். நம்மளோட லிவிங் பீயிங்ஸான பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து ஜூவில் இருக்குது. நம்மளோட ரிமைன்ஸ் இல்லை நம்ம கொடுக்குற ஃபுட்டை தான் வந்து ஆஃபர் பண்ணுற அந்த ஃபுட்டை தான் வந்து அது சாப்பிடுது. ஸோ ரொம்ப அழகாக இது வந்து சொல்லியிருக்கிறாரு. மனுஷங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ்லேருந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம் அப்படின்றத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கிறாரு இந்த புக்கில். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.